மோட்டோ விகடன் நேயர்களுக்கு வணக்கம். சென்னையில் 2021 ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட் படி அப்போ 49 lakh டூ வீலர்ஸ் இருந்துதான், அப்புறம் 10 lakh கார்ஸ் இருந்துதான். இதெல்லாம் 2021 ரிப்போர்ட். இப்போ 2024க்கு கண்டிப்பாக அது இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இன்னும் 5 வருஷத்தில் இது அப்படியே டபுள் ஆகும்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு டபுள் ஆகிடுச்சுன்னா இப்போவே நம்ம டிராஃபிக் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு நம்ம டெய்லி பேசிஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இன்னும் 5 வருஷத்தில் டிராஃபிக் எப்படி இருக்கும்னு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகிற அதே டைமில் மொபிலிட்டியும் ரொம்ப ஈஸியாக இருக்கணும், பப்ளிக்கு கொண்டு போய் ரொம்ப ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய விருப்பம் தான். கவர்மெண்ட்டும் சரி, நாமளும் சரி, மேனுஃபேக்சரர்ஸும் சரி, அவங்க எல்லாருமே நம்மளுடைய ஈஸ்க்காக தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் இதை எப்படி செய்ய முடியும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் டேட்டா கண்டிப்பாக தேவை. இப்படி ஒரு டேட்டாவை இந்தியா ஃபுல்லாக OMI ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு இதை சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வரையும் கிட்டத்தட்ட ஒரு 50 ரிப்போர்ட்ஸ் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான நிறைய பாலிசிஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கிறத பற்றி தான் இந்த இன்டர்வியூவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நம்மளோட ஐஸ்வர்யா ராமன் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவங்க OMIயோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். வாங்க அவங்களோட பேசலாம். வணக்கம். வணக்கம். ஓகே, யூஸ்வலாக இந்த ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்தீங்கன்னா, பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி டைமில் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நாங்கள் எக்ஸ்ட்ரா பஸ்ஸஸ் விட்டுருக்கோம், நீங்கள் உங்களுடைய சொந்த ஊருக்கு போயிடலாம், ஈஸியாக போயிடலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு டேட்டா தேவைப்பட்டிருக்கும். ஸோ இந்த டேட்டாலாம் தான் நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்களா? இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி அதை அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க? அந்த பஸ்ஸஸ் மட்டும் இல்லாமல் நார்மலாக பப்ளிக்கு இப்போ ஃப்யூச்சரில் இவ்வளோ பஸ்ஸஸ் தேவை, இல்லை இவ்வளோ கார்ஸ் தேவை, இந்த மாதிரி இங்கே ரோட் போடலாம், இங்கே மெட்ரோ கொண்டு வரலாம், இப்படிங்கிற டெசிஷனை எடுக்க இந்த டேட்டா பயன்படுதா? அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அப்சல்யூட்லி. நாங்கள் ஈஸ் ஆஃப் மூவிங் இண்டெக்ஸ்னா ஸ்டடி OMI ஃபவுண்டேஷன் ஃபார் த லாஸ்ட் 5 years பண்ணிட்டு இருக்கோம். ஈஸ் ஆஃப் மூவிங் இண்டெக்ஸில் நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறோம். இந்த ஸ்பெசிஃபிக் டேட்டா பாயிண்ட் என்னன்னா, ஒரு சிட்டியில் பஸ்ஸஸ் எத்தனை பஸ்ஸஸ் இருக்குது, ஒரு சிட்டியில் எத்தனை டூ வீலர்ஸ் பர்சனலாக யூஸ் பண்ணுற ஸ்கூட்டர்ஸ், மோட்டார் பைக்ஸ் இல்லைனா கார்ஸ் இருக்குது, இதெல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். சென்னையில் பார்த்தோன்னா பிட்வீன் 2010 and 2021 in the last 1 decade நம்மளுடைய ஜனத்தொகை 2.2% CAGR தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2021 எஸ்டிமேட் பார்த்தோன்னா 85 lakhs plus பீப்புள் இருக்கோம் நம்ம சென்னையில். இதே டயத்தில் டூ வீலர்ஸ் அண்ட் கார்ஸ் ஒரு 6.6% மேல CAGRல க்ரோ ஆயிருக்கு இந்த பீரியட்ல. கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமா இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஸோ நம்மளுடைய ஆஸ்பிரேஷன் அப்படி, நம்மளுடைய பர்ச்சேசிங் பவர் அப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ தெர் இஸ் நத்திங் ராங் கார்ஸ் வாங்குறது, டூ வீலர்ஸ் வாங்குறது. பட் ஆப்வியஸ்லி நீங்க சொன்ன மாதிரி கன்ஜெஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு கவுண்டரா என்ன பண்ணணும்னா, நம்ம பஸ் ஃபிளீட், ரோபஸ்ட் பஸ் ஃபிளீட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும் ஒரு சிட்டில. இப்போ சென்னையில 3500 பஸ்ஸஸ் இருக்கு. பட் நம்ம 85 lakh people. Exactly. 3500 buses, MTC, Metropolitan Transport Corporation of Chennai. இதுல உங்களுக்கு 85 lakh பாப்புலேஷனுக்கு 3500 ஆப்ரேஷனல் பஸ்ஸஸ் தான் இருக்கு. அதனால நம்ம ஓவர்ஃப்ளோயிங் பஸ்ஸஸை பார்க்குறோம். நிறைய பேருக்கு விருப்பம் இருக்கு, பஸ்ஸை யூஸ் பண்ணலாம், சிட்டியை டீகன்ஜெஸ்ட் பண்ணலாமே, நம்ம சீக்கிரமா போயிடுவோமே எல்லாம் யோசிக்கிறோம். பட் ஃபார் 85 lakh people 3500 பஸ்ஸஸ் தான் இருக்கு. ஸோ இந்த டேட்டா பாயிண்ட் தான் சார் ஒரு சிட்டி அத்தாரிட்டியோ இல்லைனா MTCயோடைய லீடர்ஸோ இவங்க யூஸ் பண்றாங்க. ஸோ இது நம்ம பர் லேக் பாப்புலேஷன். ஸோ 35,000 85 lakh பீப்புளுக்கு 35,000 பஸ்ஸஸ் வருதுன்னா பர் லேக் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 43.5 பஸ்ஸஸ் பர் லேக் பாப்புலேஷன் தான் இருக்கு. இது நிறைய மெகா சிட்டிஸை விட ஜாஸ்தி தான். மெகா சிட்டிஸ்னா மும்பையை சொல்லலாம், டெல்லி, பெங்களூரு, இந்த மாதிரி சிட்டிஸ் எல்லாம் சொல்லலாம். இந்த ஆவரேஜ் ஃபிகரை விட சென்னையில் அதிகமாகவே இருக்கு. ஈவன் தோ வி ஒன்லி ஹேவ் 3500 பஸ்ஸஸ். அதே டயத்தில் பெங்களூரு மாதிரி சிட்டியில் உங்களுக்கு பர் லேக் பாப்புலேஷன் பார்த்தோன்னா 67.1 பஸ்ஸஸ் பர் லேக் பாப்புலேஷன் இருக்கு. ஸோ லிட்டில் less than double the amount of buses per capita in Chennai. So இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்து
ஒரு எம்டிசி அத்தாரிட்டியோ ஒரு சிட்டி அத்தாரிட்டியோ டிசைட் பண்றாங்க நம்ம எப்படி இன்னும் பஸ்ஸஸ் ஆக்மெண்ட் பண்ணணும், ஃப்ளீட்ல எப்படி நிறைய பஸ்ஸஸ் கொண்டு வரணும், எப்படி ஒரு சிட்டியை டீகன்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த டெசிஷனை இந்த 2 டேட்டா பாயிண்ட்ஸை வச்சே நம்ம எடுக்கலாம் சார். ஒன்று வெஹிக்கிள் ஜனத்தொகை அண்ட் வெஹிக்கிளோடைய பாப்புலேஷன், அதே மாதிரி பீப்புள் உடைய பாப்புலேஷன் in a city எப்படி இருக்குன்னு பார்த்து we are able to decide this. Yes. உங்களுடைய டேட்டா என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? இந்த டேட்டா வந்து எப்படி கலெக்ட் பண்றீங்க? Absolutely. மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இவங்க தான் சிட்டி பஸ்ஸஸை ரன் பண்றாங்க. சதர்ன் ரயில்வேஸ் சென்னை டிவிஷன் உங்களுடைய லோக்கல் ட்ரெயினை ரன் பண்றாங்க. சென்னை மெட்ரோ ரயில் கார்பரேஷன் நம்மளுடைய ஃபேவரட் மெட்ரோ ரயிலை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. டிராஃபிக் போலீஸ் கூட இதில் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஏன்னா உங்களுடைய ரோட் சேஃப்டி டெசிஷன்ஸ் இன்டர்வென்ஷன்ஸ் எல்லாமே எடுக்கிறது டிராஃபிக் போலீஸ். ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் தான் உங்களுக்கு இந்த டாக்ஸி ஆட்டோ ரிக்ஷா பர்மிட்ஸ் கொடுக்குறாங்க, வெஹிக்கிள்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க. அதே மாதிரி கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் உங்களுக்கு ஹோலிஸ்டிக்காக நம்ம சிட்டியை எப்படி பிளான் பண்ணுறது, எப்படி நம்ம மொபிலிட்டிக்கு பூஸ்ட் கொடுக்கறது, அதெல்லாமே பிளானிங் ஏஜென்சியாக டெசிஷன் எடுக்கிற ஏஜென்சியாக இருக்கிறது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கார்பரேஷன் தான். இதை தவிர உங்களுக்கு வெரி பவர்ஃபுல் அண்ட் யூனிக் என்டிட்டிஸ் சென்னையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து சென்னை யூனிஃபைட் மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டிஸ். நம்ம கண்ட்ரிலேயே 14 சிட்டிஸில் மட்டும்தான் இந்த யூஎம்டிஏவை ஆரம்பிக்கலாம்னு ஒரு பாலிசி எடுத்து அதில் சென்னை இஸ் ஒன் ஆஃப் த ஃபியூ சிட்டிஸ் வேர் இட் ஹஸ் காட்டன் இம்ப்ளிமெண்டட். ஒரு யூனிஃபைடு மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி கிட்ட இருக்கிற பவர் என்னன்னா, இந்த நிறைய டிபார்ட்மெண்ட் சொன்னோம் இல்லையா, இன்க்ளூடிங் சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, இத்தனை எல்லா ஏஜென்சிஸையுமே ஒரு சினர்ஜிக்குள்ள கொண்டு வந்து ஒரு யூனிஃபைடு அப்ரோச் எடுத்துட்டு யூனிஃபார்மா சென்னையோடைய மொபிலிட்டியையும் அர்பன் ஸ்பேஸையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த யூஎம்டிஏ சியூஎம்டிஏன்னு பாடி வந்திருக்கு சார். நிறைய ஏஜென்சிஸ் இருக்கு, அவங்க எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் ரோல்ஸ், டிஃப்ரெண்ட் பவர்ஸ். ஸோ நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் கவர்னன்ஸ் சேலஞ்ச் என்னன்னா, எல்லாரையுமே ஒரே பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்து சினர்ஜைஸ்ட் அப்ரோச். இப்போ நம்ம ஒரு இடத்துல ரோட் போட்டுடுறோம், பட் அடுத்த நாளே வேற ஏதாச்சும் டிபார்ட்மெண்ட் சப்போஸ் அதை தோடுறாங்கன்னா how do you avoid it? ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சிஸ்டம் சென்னை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து இட் வில் ஹெல்ப் யூ அவாய்ட் a lot of infrastructure maintenance and repair challenges. யூனிஃபைடா நம்மளால சென்னையா ஒரு ஃபார்வர்ட் லுக்கிங் சிட்டியா கொண்டு போக முடியும். இன்ஃபேக்ட் நீங்க கரெக்டா மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, சென்னையில் நிறைய பேரோட கம்ப்ளைண்ட்டே அதுதான். ஃபர்ஸ்ட் ஒரு ரோடு போட்டிருப்பாங்க, ஒரு 2 மாசத்துல வேற ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து குழியை நோண்டுவாங்க, அப்புறம் அவங்க மூடிட்டு போவாங்க, திருப்பி இன்னொரு டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு குழியை போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது அதை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தா அப்போ அவங்க ஒரு குழி நோண்டுறப்பவே வந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து அந்த வேலையை அப்சல்யூட்லி. அது நம்ம இப்போ ஆஃபீஸஸ்ல ஸ்மால் சொசைட்டிஸ்ல ஒரு சின்ன கம்யூனிகேஷன் குரூப்லயே நம்ம கோஆர்டினேட் பண்றோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு மேசிவ் கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் மெஷினரி, இது 85 lakh பீப்புளோடைய லைவ்லிஹுட்ஸ், லைவ்ஸ் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அஃபெக்ட் பண்ற டெசிஷன்ஸை கோஆர்டினேட்டடா எடுத்துட்டு போறதுக்கு தான் இத்தனை ஏஜென்சிஸ் இன்னைக்கு ஒர்க் பண்றாங்க. ஒரு டிஜிட்டல் சென்னைன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் தயார் பண்றாங்க. ஸோ இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங். ஸோ ஜஸ்ட் மேப்பிங் தி ஏஜென்சிஸே எங்களுக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனிங் எக்ஸசைஸா இருந்தது. இந்த டேட்டா வந்து எப்படி கலெக்ட் பண்றீங்க? இந்த மாதிரியான சாம்பிள் சைஸ் வந்து நீங்க பாக்குறீங்க? டெஃபினெட்லி. ஸோ இப்போ 85 lakh பீப்புள் இருக்காங்க. நம்ம எல்லாரும் எப்படி நம்ம டிராவல் பண்றோம் சென்னையில, அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ நாளைக்கு நம்ம சிட்டி எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகணும், எங்கெங்கெல்லாம் நான் ரோட்ஸ் கட்டணும், ஃப்ளைஓவர்ஸ் போடணும், மெட்ரோ எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 2-3 டேட்டா பாயிண்ட்ஸ் முக்கியமா தேவை. யார் இருக்காங்க நம்ம சிட்டியில், அவங்களுக்கு என்னென்ன மாதிரி வேலை இருக்கு, எதுக்கெல்லாம் அவங்க டிராவல் பண்றாங்க, படிக்கிறதுக்கு வெளியில டிராவல் பண்றாங்களா, எவ்வளோ தூரம் டிராவல் பண்றாங்க, எவ்வளோ காசு செலவழிக்கிறாங்க இந்த மொபிலிட்டியில, ஓன் வெஹிக்கிள்ஸ் இருக்கா, அவங்களுடைய டெமோகிராஃபிக் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், சர்வேஸ் நம்ம கண்டக்ட் பண்ணணும். அதெல்லாம் மைண்டில் வச்சு தான் OMI ஃபவுண்டேஷன் இந்த ஈஸ் ஆஃப் மூவிங் இண்டெக்ஸ் சர்வே 2 to 3 எடிஷன், செகண்ட் எடிஷன் நாங்கள் முடிச்சிட்டோம், இப்போ தேர்ட் எடிஷன் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ லாஸ்ட் 2 எடிஷன்ஸில் நாங்கள் எப்படி இதை கண்டக்ட் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பேன் இண்டியா அப்ரோச் எடுத்துக்கிறோம். அட் அ பேன் இண்டியா லெவல் நாங்கள் ஒரு 40 சிட்டிஸை ரொம்ப க்ளோஸாக ஸ்டடி பண்ணியிருக்கோம்.
இந்தியாஸ் லார்ஜஸ்ட் மொபிலிட்டி சர்வே நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் வித் 50,000+ ரெஸ்பாண்டன்ட்ஸ். ஓகே. 50,000க்கு மேலே நாங்கள் ரெஸ்பாண்டன்ஸை இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். 250 சர்வேயர்ஸை ஆன் கிரவுண்ட் ஆஃப்லைன் மோடில் போய் இன்டர்வியூ பண்ணுறதுக்கு. சென்னையில் ஒரு நம்மளுடைய ஜனத்தொகையை பார்த்து 3,126 ரெஸ்பாண்டன்ஸ் ஸ்டெட்டிஸ்டிக்கலி சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கிற ரெஸ்பான்ஸ் ஒரு சர்வே பேஸை நாங்கள் எடுத்து ஸ்டெட்டிஸ்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் எதுக்கு இம்பார்ட்டண்ட்னா நம்மளுடைய ரெஸ்பாண்டன்ஸ் நம்ம இருக்கிற பாப்புலேஷன் டைனமிக்ஸை ட்ரூலி ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்களா இல்லையான்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு 100 பேரை நம்ம சர்வே எடுத்தோம்னா இட் மே நாட் பி ஸ்டட்டிஸ்டிக்கலி சிக்னிஃபிகண்ட். ஒரு 1,000,000+ பாப்புலேஷன் போகும்போதே ஒரு அட்லீஸ்ட் 350 ரெஸ்பாண்டன்ஸ் இருந்தால் தான் உங்களுடைய சர்வே ரிசல்ட்ஸை நம்ம அந்த 1 மில்லியன் பாப்புலேஷனுக்கு அட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ ஒரு 10 லட்சம் பேருக்கு 350 எடுத்தாவே போதுங்களா? எக்ஸாக்ட்லி. ஸோ ஃபார் ஸ்டட்டிஸ்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் வித் 95% அக்யூரசி நம்ம ஒரு 350 ரெஸ்பாண்டன்ஸை ப்ராப்பர்லி செலக்ட் பண்ணி we can do it, sir. நம்ம statistically significant ரிசல்ட்ஸை கொண்டு வர முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ஏஜ் கிரைட்டீரியாவில். ஸோ எங்களுடைய ரெஸ்பாண்டன்ட் பேஸில் 24% 18 to 25 years ஆஃப் ஏஜ். லிட்டில் லெஸ் தென் 18 years நாங்கள் 15% ரெஸ்பாண்டன்ஸை அவங்கள கூட இன்க்ளூட் பண்ணோம். ஏன்னா ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் இருப்பாங்க, அவங்களுடைய மொபிலிட்டி பேட்டர்ன்ஸ் எப்படின்னு பார்க்கணும். நம்மளுடைய எக்கானமியில் ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து 26 to 40 year யூத் ஏஜ் குரூப், அந்த குரூப்பை கூட இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 40 to 60, 60+. இந்த கிளாசிஃபிகேஷனில் விமென் கூட இம்பார்ட்டன்ட். ஸோ 40% ஆஃப் ஆர் ரெஸ்பாண்டன்ஸ் வர் விமென், 5% ஆஃப் ஆர் ரெஸ்பாண்டன்ஸ் வர் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ், மாற்றுத்திறனாளிகள், ப்ளஸ் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அண்ட் நான் பைனரி இண்டிவிஜுவல்ஸ், திருநங்கைகள் ப்ளஸ் நான் பைனரியாக ஐடென்டிஃபை பண்ணுற இண்டிவிஜுவல்ஸ். இவங்களுடைய மொபிலிட்டி பேட்டர்ன்ஸ் எப்படி, அவங்க ஓனர்ஷிப் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் எப்படி இருக்குது, அதெல்லாமே படிச்சிருக்கோம். லாஸ்ட்லி 2 கேட்டகரிஸ் நாங்கள் இம்பார்ட்டண்ட்டாக ஸ்டடி பண்ணோம். ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் பிரகாரம் லோ இன்கம் குரூப், மீடியம் இன்கம் அண்ட் ஹை இன்கம் குரூப்ஸ், ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் லெவலில் அதுலேயும் நாங்கள் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் பார்த்தோம். நம்ம சேலரிட் எம்ப்ளாயீஸ் ஒரு மாதிரி ட்ராவல் பேட்டர்ன்ஸ் இருக்கும், 9 to 5 ஜாபாக இருக்கலாம் நமக்கு. பட் இன்ஃபார்மல் செக்டர் ஒர்க்கர்ஸ் இல்லைனா ஆட்டோ ரிக்ஷா டிரைவர்ஸ், அவங்களுடைய மொபிலிட்டி பேட்டர்ன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஒரு ஃப்ளவர் வெண்டர், ஒரு ஸ்ட்ரீட் வெண்டர், அவங்களுடைய மொபிலிட்டி நீட்ஸ், சேலஞ்சஸ், எக்கனாமிக்கல் ஸ்பெண்ட், கெப்பாசிட்டி அதெல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாஸ்டிவ் இன்க்ளூசிவ் சர்வே பண்ணுறதுக்கு நிறைய சர்வேயர்ஸை ஆன் கிரவுண்ட் டிப்ளாய் பண்ணி கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் லிமிட்ஸ்குள்ள இன்டர்வியூ பண்ணோம் சார். ஓகே. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து சென்னையில் வந்து மெட்ரோ வந்து நிறைய பேர் வந்து பயன்படுத்துகிறாங்க. முக்கியமாக மெட்ரோவில் வந்து நம்ம எந்த ஸ்டேஷனில் இருக்கோம், ரூட் எல்லாம் என்ன அப்படிங்கிறது வந்து மொபைல் ஆப்பில் இருக்குது. இது வந்து மெட்ரோ பயன்படுத்துகிறவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனால் பஸ்ஸு பயன்படுத்துகிறவங்களோ இல்லை வந்து நார்மலாக வந்து ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த கனெக்டிங் பாயிண்ட்ஸோ அதோட டீட்டெயில்ஸோ இல்லை. ஸோ இந்த டேட்டா மூலியமா ஏதாவது டிபார்ட்மெண்ட் வந்து அதுக்கான இனிஷியேட்டிவ் தான் எடுத்திருக்காங்களா? மெட்ரோ மாதிரியே மற்ற டிரான்ஸ்போர்ட்டேஷனும் வந்து டிஜிட்டல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்சல்யூட்லி. சென்னை ஆல்ரெடி இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, குளோபலியே ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணுற மாதிரி ஃபார்வர்ட் லுக்கிங் ஃபியூச்சரிஸ்டிக் இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கு. சென்னையுடைய டிஜிட்டல் சென்னை இனிஷியேட்டிவ் பிளாட்ஃபார்மும் சரி, இல்லைனா நம்மளுடைய பஸ் சர்வீஸ் எம்டிசியோடைய அப்கமிங் இனிஷியேட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பஸ்லேயுமே அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு எந்தெந்த அப்கமிங் பஸ் ஸ்டாப்ஸ் என்ன, மெட்ரோலேயே கேட்குற மாதிரி பஸ்லேயும் இப்போ அந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வருதோ. சப்போஸ் நமக்கு கிளியராக கேட்கலன்னா அந்த போர்டில், எல்இடி போர்டில், எல்சிடி போர்டில் டிஸ்பிளே பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை, அப்கமிங் பஸ் ஸ்டாப் என்ன, அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு. ப்ளஸ் பஸ் ஸ்டாப்ஸ்லேயும் அந்த இன்ஃபர்மேஷன் அப் டு டேட்டாக இருக்கணும். ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நியர்லி எல்லார்கிட்டையுமே இருக்கு. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ இன்ஃபர்மேஷன் அவைலபிலிட்டி அதே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் incentive to help people go from personal vehicles to public transport. இன்ஃபர்மேஷனே இருந்ததுன்னா அதே இட் will become so powerful. அந்த பவர்ஃபுல் டூலோட மக்கள் பர்சனல் வெஹிக்கிள்ஸ்ல இருந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஈஸியாக ஷிஃப்ட் பண்ணிடலாம். அதே எங்களுடைய ஸ்டடியில் எப்படி பார்க்குறோம் நாங்கள்? ஸோ நாங்கள் இன்டர்வியூ பண்ண 3,000+ பீப்புள், நியர்லி 98% கிட்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருந்தது சார். இந்த 98% ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ் வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங் மொபிலிட்டி விஷயத்துக்கு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் புக்கிங் கேப், ஆட்டோ ரிக்ஷா ஆன் அன் ஆப்
இஸ் வெரி காமன். க்ளோஸ் டு 90% அது பண்றாங்க. ஃபுட் டெலிவரி, க்ரோசரி டெலிவரிக்கு நியர்லி 100% பண்றாங்க. பட் எங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆப்போ இல்லைன்னா பேமெண்ட்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் ஆப் யூஸ் பண்ணலைன்னா இந்த டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணல பேமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிக்கெட்டிங்கே கூட ஸ்மார்ட் ஃபோன் அப்ளிகேஷன் வழியாவே கொண்டு போனோம்னா மேபி லார்ஜர் யங்கர் பாப்புலேஷன் வந்து அது ஈஸியா அடாப்ட் பண்ணலாம். இப்போ மெட்ரோல பாத்தீங்கன்னா டிக்கெட்டிங் அந்த மாதிரி தான் போகுது. நம்ம வாட்ஸ்அப்ல தான் வந்து டிக்கெட்டே அனுப்புறாங்க. எக்ஸாக்ட்லி. மெட்ரோல இந்த மாதிரி அட்வான்ஸ்டான டெக்னாலஜி எல்லாமே ஈஸியா இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அது பரவலாகவும் நிறைய பேரால பயன்படுத்தப்படுது. ஏன் வந்து மெட்ரோல அது வந்து ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது? அதோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து சென்னையில நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த டேட்டா மூலமா? அப்சல்யூட்லி. மெட்ரோ ஒரு மாடர்ன் டே சொல்யூஷன் டு ஏஜ் ஓல்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளம். ஸோ இது டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்னால ஒரு மாஸ் டிரான்சிட் சிஸ்டம் வேகமாக ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் அட் லார்ஜ் லட்சக்கணக்கான பீப்புளை மூவ் பண்ணுறதுக்கான ஒரு சொல்யூஷன். சென்னை மெட்ரோ ஆல்ரெடி வந்து 54.1 கிலோமீட்டர் ஆப்ரேஷனலாகவும் 118.9 கிலோமீட்டர்ஸ் அப்ரூவ்டு லெங்க்த்தில் இருக்கு. ஸோ இந்த ஆப்ரேஷனல் ப்ளஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்ரோ லெங்க்த்தை பார்த்தோன்னா அட் அ பர் லேக் பாப்புலேஷன் மெட்ரோ மட்டுமே 3.3 கிலோமீட்டர் பர் லேக் பாப்புலேஷன் இன் சென்னை. இது நம்மளுடைய மெகா சிட்டிஸ்லயே லீடிங் ஃபிகர் தான், விச் இஸ் அ வெரி குட் திங். பிகாஸ் இந்த மாதிரி ஹை டென்சிட்டி ஆஃப் மெட்ரோ ஆல்ரெடி சென்னை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் நாட் ஒன்லி த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் தட் யூ சி, பட் ஹை லெவல் ஆஃப் அவைலபிலிட்டி ஆஃப் மெட்ரோ அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த நியூ டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது மாடர்னைசேஷன் எலிமெண்ட்ஸை ஈஸியாக இன்க்ளூடும் பண்ணிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மார்ட் ஃபோன் லீப் ஃப்ராக் நம்ம ஆஸ் அ நேஷன் பண்ணியிருக்கோம். நம்ம கிரெடிட் கார்டெல்லாம் யூஸ் பண்ணாமல் டைரெக்ட்லி யூபிஐக்கு வந்துட்டோம். இந்த லீப் ஃப்ராக்ஸ் எல்லாமே ஹவ் கான் ஹேண்ட் இன் ஹேண்ட். ஸோ அதனால உங்களுக்கு மெட்ரோவில் ஆஸ் யூ இன்ட்ரடியூஸ் மெட்ரோ நாட் ஒன்லி ஆஸ் அ லக்ஸுரி ட்ராவல் சொல்யூஷன் பட் ஒரு டெமோக்ராட்டிக் மாசஸ் மூவ் பண்ணுற ஒரு ட்ராவல் சொல்யூஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே உங்களால் இந்த அடிஷ்னல் அவைலபிலிட்டி ஃபீச்சர்ஸ், இன்ஃபர்மேஷன் ஃபீச்சர்ஸ், ஆக்சசபிலிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வர முடியுது. பஸ்ஸஸ் நமக்கு ஆனால் ஃபார் டிகேட்ஸ் டுகெதர் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா நாட் ஒன்லி பஸ் ஸ்டாப் பட் அந்த பஸ் ஃப்ளீட்ஸ் எல்லாமே டிகேட்ஸ் டுகெதராக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அங்கே உங்களுக்கு இந்த டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸை ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறோம் இல்லையா நம்ம ஆப்ஸில், அதே மாதிரி தான் இங்கே பார்க்கணும். ஸோ பஸ்ஸஸில் இப்போது கிரேட் பஸ் ஃப்ளீட் இருக்குது. நாளைக்கு எலக்ட்ரிக் பஸ்ஸஸை நம்ம சென்னையில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சர்வீசஸை வச்சு இன்ஃபர்மேஷன் இன்டெலிஜென்ட் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸை வச்சு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறது, ஷேர் இன்ஃபர்மேஷன் அபவுட் பஸ் ரூட்ஸ், பஸ் ஏதாச்சும் டிலேஸ் இருந்ததுன்னா அது எல்லாமே பண்ணுறாங்க. ஓகே. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு வந்தாவே நம்ம வந்து சேஃபாக போகணுங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்போம். நம்ம வீட்டில் கூட பத்திரமா போயிட்டு வாப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. முக்கியமாக விமன் அப்படின்னு வர்றப்ப விமன் சேஃப்டி வந்து ரொம்ப ஒரு ஹைலைட்டிங்கான விஷயமா இருக்குது. விமன் சேஃப்டிக்காக நிறைய மெஷர்ஸ் வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. உங்கள் டேட்டா வந்து விமன் சேஃப்டிக்காக எந்த மாதிரியான மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க, எந்த அளவுக்கு அதை ஹெல்ப் பண்ணுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அப்சல்யூட்லி. சென்னையிலேயே நிறைய மெஷர்ஸ்னால நமக்கு எத்தனை விமன் இன்னைக்கு சிட்டியில் ட்ராவல் பண்ணுறாங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வழியாக நமக்கு தெரிய வருது. ஒரு இனிஷியேட்டிவ் என்னன்னா எல்லாருக்கும் பிடிச்ச இந்த ஃபேர் ஃப்ரீ ட்ராவல் ஃபார் விமென் இன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். இது வந்து டிக்கெட்டிங் இருக்குது பட் ஃபுல்லி சப்சிடைஸ்ட் 100% சப்சிடியில் விமென் ட்ராவல் பண்ணுறாங்க இன்னைக்கு பஸ்ஸஸ்லேயும் சரி மற்ற பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ்லேயும் சரி. ஸோ இப்போதான் இந்த பஸ்ல இந்த ஃபேர் ஃப்ரீ டிராவல் இனிஷியேட்டிவ் விமென்காக கொண்டு வந்ததுனால தான் எத்தனை விமென் டிராவல் பண்றாங்கன்னே தெரிய வருது. ரீசென்ட்லி ரிலீஸ்டு ஸ்டடீஸ்ல கூட அட்லீஸ்ட் 50-60% ஜம்ப் தெரிய வந்திருக்கு இன் ஃபுட்ஃபால் இன் பஸ்ஸஸ். ஸோ பஸ்ஸஸோடைய டிமாண்டு, பஸ்ஸஸோடைய யூட்டிலைசேஷனே டபுள் ஆயிருக்கு. 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு சிம்பிளி பிகாஸ் விமென்க்கு நம்ம அஃபோர்டபுள் டிக்கெட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ சேஃப்டியும் அஃபோர்டபிலிட்டி ரெண்டுமே நமக்கு முக்கியம். அஃபோர்டபிலிட்டி பார்த்தாச்சு, பட் வாட் அபவுட் சேஃப்டி? சேஃப்டியில் உங்களுக்கு
நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணலாம். ஃபார் எங்களுடைய ஈஸ் ஆஃப் மூவிங் இண்டெக்ஸ் பர்செப்ஷன் சர்வே சென்னையில் கண்டக்ட் பண்ண இந்த சர்வேல நிறைய விமன் சொன்னாங்க, நாங்கள் ரெகுலர்லி பஸ்ஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம், மெட்ரோ எல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு. ஓவர் 90% விமன் அண்ட் இது ட்ரான்ஸ் அண்ட் நான் பைனரி இண்டிவிஜுவல் சொல்லியிருக்காங்க. பட் இந்த பாப்புலேஷனில் ஒன்லி அரவுண்ட் 30% பெண்கள் மட்டும்தான் சேஃபாக நாங்கள் ட்ராவல் பண்ணுறோன்னு ஃபீல் பண்ணுறாங்க. இதுவும் எந்த மாதிரி சேஃப்டி? ஸோ நாட் சேஃப்டி அகேன்ஸ்ட் பிக் பாக்கெட்டிங், சேஃப்டி அகேன்ஸ்ட் ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ், சேஃப்டி ஃப்ரம் ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்செப்ஷன் இருக்குன்னா அதுக்கு நம்ம நிறைய மெஷர்ஸ் எடுக்கணும். ரீசெண்டாக சப்போஸ் மெட்ரோவில் வந்து நீங்கள் ஆல் விமென் கார்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா சிட்டிஸில் நிறைய விமென் ட்ராவல் பண்ணாங்களே, இட் வில் சிக்னல் a positive sign to other women. எல்லாருமே ஆக்டிவா வருவாங்க. இல்லைன்னா நம்மளுடைய சப்வேஸ் இருக்கு இல்லையா, எங்க நம்ம மெட்ரோ டு மெட்ரோ கனெக்ட் பண்றோம், ரோடு எல்லாம் கிராஸ் பண்ணுறதுக்கு சப்வேயோ ஃபுட்ஓவர் பிரிட்ஜ் எல்லாம் பண்ணும்போது அங்கேயும் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும்போது நிறைய விமென் சிட்டிக்குள்ளே வருவாங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவாங்க, நைட்டில் கூட ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ 2 things. ஒன்று, அஃபோர்டபுளாக நம்ம மெட்ரோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் கொடுக்கணும், சேஃப் சர்வீசஸ் விமென்க்கு கொடுக்கணும். இந்த மாதிரி டேட்டா பாயிண்ட்ஸ் எங்கள் ஸ்டடியில் கேப்சர் பண்ணுறோம். இதில் இருந்து கப்புள் ஆஃப் ரெக்கமெண்டேஷன்ஸ் கூட நம்ம கவர்மெண்ட்க்கு கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தான் நம்ம பப்ளிக் பஸ் சர்வீசஸில் விமென்காக தனி டிக்கெட் எடுக்கிறதுனால எத்தனை விமென் ட்ராவல் பண்ணுறாங்க நமக்கு தெரிய வருது. பட் இது வரைக்கும் நம்ம சீசனல் பாஸ் ஆஃப் மெட்ரோவில் மட்டும்தான் ஜெண்டரை கேப்சர் பண்ணுறோம். ஆனா பெண்ணா யார் ட்ராவல் பண்ணுறாங்க அங்கே மட்டும்தான் கேப்சர் பண்ணுறோம். பட் டே டு டே டிக்கெட்ஸில் டெய்லி டிக்கெட்ஸ் எடுக்கிறவங்க எத்தனை பேர் பெண்கள், எத்தனை பேர் யங் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை கேப்சர் பண்ணுறது இல்லை. அது பண்ணோன்னா ஜெண்டர் டிஸ்அக்ரிகேட்டடாக நம்ம டேட்டா இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணும்போது எத்தனை விமென் ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்னென்ன மாதிரி சர்வீசஸ் கொடுக்கலான்னு நமக்கு தெரிய வரும். ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன் சஜஷன்ஸ் எல்லாம் நாங்கள் கவர்மெண்ட்க்கு சொல்லியிருக்கோம். இந்த சேம் வெயின் நிறைய விழிப்புணர்வு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த மாதிரி கருத்துக்களை, இந்த மாதிரி டேட்டா பாயிண்ட்ஸை ஒரு டேட்டா காமிக்ஸ், ஒரு காமிக் புக்காக நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் தமிழில். இது பிந்துவின் கதை. பிந்து ஒரு கேரக்டர் நாங்கள் எழுதினது. இவங்க ஒரு பெரிய சிட்டிக்கு வேலைக்கு வராங்க, சின்ன சிட்டிலேருந்து. நானே மதுரை டு சென்னை வந்திருக்கேன், அந்த மாதிரி பிந்துவும் வந்திருக்காங்க. ஸோ இவங்க தன்னுடைய வேலைக்கோ ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்கோ மெட்ரோவில் ட்ராவல் பண்ணுறாங்க, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க, ஆட்டோ ரிக்ஷா எடுக்கிறாங்க. யங் பர்சன், ஸோ ஓன் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், இன்டர்மீடியட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை நம்பி தான் இவங்க ட்ராவல் பண்ணணும். ஸோ அவங்களுடைய ஆக்சஸ் சேலஞ்சஸ் எப்படி இருக்குது, அஃபோர்டபிலிட்டி டெசிஷன்ஸ் எப்படி பண்றாங்க. வெறும் சேஃப்டி மட்டும் ஒரு பெண்ணுக்கு கன்சிடரேஷன் கிடையாது. அஃபோர்டபுளா இருக்கா, நம்ம போற வேலைக்கு இந்த மாதிரி மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் உதவுமா, ஃபர்ஸ்ட் மைல் லாஸ்ட் மைல் இருக்கா, இதெல்லாம் பார்க்குறாங்க. பெண்கள் மட்டும் கிடையாது, எல்டர்லி இண்டிவிஜுவல்ஸ், இப்போ நம்ம சீனியர் சிட்டிசன்ஸ், அவங்களுக்கு கூட ஆக்சசபிலிட்டி ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப முக்கியம். இப்போ நானே நம்ம சாரி வேர் பண்ணிட்டு இப்போ பஸ்ல ஏற முடியுமா, ஈஸியா முடியுதா, பஸ்ஸஸ் லோ ஃப்ளோரா இருக்கா, ஹை ரைஸா இருக்கா, ஒரு மாற்றுத்திறனாளி அதில் ஈஸியா ஏற முடியுமா, நான் சொன்ன மாதிரி எல்டர்லி சிட்டிசன்ஸ், சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியுமா, அந்த மாதிரி கன்சிடரேஷன்ஸ்க்கு எல்லாமே ஒரு கைடிங் பிரின்சிபலா இருக்கிறது வந்து யூனிவர்சல் டிசைன். ஸோ இந்த யூனிவர்சல் டிசைன் ஃபீச்சர்ஸை வச்சு நம்ம மெட்ரோவோ, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோ, ஃபுட்பாத்ஸோ, பஸ் ஸ்டாப்ஸோ இதெல்லாம் டிசைன் பண்ணும்போது அவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே அது பெனிஃபிட் ஆகும். ஸோ லீவ் நோ ஒன் பிஹைண்ட், இதுதான் குளோபல் பிரின்சிபலே. இன்னைக்கு இந்தியாவுடைய பிரின்சிபல் கூட இதே தான். ஸோ அதை யூனிவர்சல் டிசைன் வழியாக நம்ம டிசைன் பண்ணோன்னா எல்லாருக்குமே இந்த மொபிலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சர்வீசஸும் உதவும். இன்ஃபேக்ட் நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா வெளியில் அந்த வாக் ஏரியாவிலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பெட்டட் லேயர்ஸ் இருக்கும், ஒரு அயன் பீஸில் வந்து வச்சுருப்பாங்க. ஏன் இங்கெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னும் போது விசிபிளி சேலஞ்சு பீப்புளுக்கு வந்து அந்த ஒரு மார்க்கிங் தான் வந்து ஈஸியாக மேலே போகிறதுக்கு யூஸ் ஆகுது, அதுக்காக வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு இன்சைட், ஒரு இன்ட்ரெஸ்டிங். அப்சல்யூட்லி. இந்த டாக்டைல்ஸ் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கணும், உங்க ஃபுட்பாத்ல கூட இருக்கணும். அப்பதான் அவங்க இண்டிபெண்டன்ட்டா டிக்னிஃபைடா நடக்க முடியும். ஸோ நம்ம ஃபியூச்சர் மொபிலிட்டி அப்படின்னு பேசுறப்ப கண்டிப்பா இந்த டாபிக்கை நம்ம பேசாம இருக்க முடியாது. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இதுதான் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றாங்க.
நிறைய மேனுஃபேக்சரர்ஸும் வந்து இவி வெஹிக்கிள்ஸை வந்து லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் டேட்டா இந்த இவி ரிலேட்டடாக ஏதாவது ஒரு இன்சைட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கா? என்ன சொல்லுது உங்கள் டேட்டா? டெஃபினெட்லி நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் கவர்மெண்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க. எத்தனை வெஹிக்கிள்ஸ் நம்ம ஸ்டேட்டில் செல் பண்ணுறோம், சிட்டியில் செல் பண்ணுறோம், ரூரல் ஏரியாஸில் எவ்வளோ இருக்குன்னு. பட் இதை தவிர ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேட்டா பாயிண்ட்டை எங்களுடைய ஈஸ் ஆஃப் மூவிங் இண்டெக்ஸ் சர்வே கேப்சர் பண்ணது தான். அது வந்து பர்செப்ஷன், வில்லிங்னஸ் டு பை. எத்தனை பேருக்கு இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை நானே சொந்தமாக வாங்கணும், ரெண்டாவது எக்ஸ்ட்ரா வெஹிக்கிள் இந்த ஹவுஸ் ஹோல்டை வாங்கணுமா, பிரைமரி வெஹிக்கிளாவே வாங்கணுமா? பிகாஸ் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கணும்னா 2-3 சேலஞ்சஸ் இருக்கு. ஒன்று, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஆர் மோர் எக்ஸ்பென்சிவ் தென் உங்களுடைய இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின். பெட்ரோல் டீசல் வெஹிக்கிளை விட ஒரு 1.5 மடங்கு எக்ஸ்பென்சிவாக இருக்கலாம். அதனால தான் கவர்மெண்ட் இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க, சப்சிடிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதை தவிர உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் என்னன்னா, பப்ளிக் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா? நம்ம ரொம்ப கண்டிஷன் ஆயிட்டோம். ஒரு ரோடு கார்னரில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, அங்கே போனால் 2 மினிட்ஸில் எனக்கு பெட்ரோல் கிடைச்சதும் நான் சார்ஜிங்க்கு 4 hours 5 hours எல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனிங்கில் நம்ம எத்தனை ஜெனரேஷன்ஸாக இருந்திருக்கோம். ஸோ சடனாக ஒரு நியூ டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணணும்னா இந்த early teething challenges, அடாப்ஷன் சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு சென்டிமெண்ட் ஆஃப் ஆர் மக்கள் அதை கேப்சர் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் ஈஸ் ஆஃப் மூவிங் இண்டெக்ஸ் சர்வேல willingness to adopt electric vehicles-னு பார்த்துருக்கோம். அதில் among many metropolitan cities சென்னையில் ஒரு lukewarm ரெஸ்பான்ஸாக தான் இருக்குது. ஸோ அந்த neither too high nor too low, ஒரு மீடியமாக ஓகே இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நாங்கள் எல்லாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கோம். அப்படி தான் சென்னை மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கு to address these concerns, மேனுஃபேக்சரர்ஸும் சரி, சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ் எங்களை மாதிரி ட்ரஸ்ட் என்ஜிஓஸும் சரி, ப்ளஸ் கவர்மெண்ட் நிறைய அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் ரன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் நம்ம எப்போவுமே சார்ஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் கூட நம்ம ஃபுல் சார்ஜில் எடுத்துகிட்டு போகும்போது நம்ம ஒரு டேக்கு வந்து ஒரு 70-80 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணால் இன்னைக்கு மேக்ஸிமம் ரேஞ்ச் கொடுக்குற மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ சார்ஜிங் ஆன்சைட்டி எல்லாம் இருக்கவே கூடாது. பட் அந்த பேசிஸில் ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் ரன் பண்ணுறதுக்கு நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் எங்களுடைய ஸ்டடியில் இருந்து நாங்கள் நாட் ஒன்லி டு த கவர்மெண்ட் பட் நம்மள மாதிரி சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ், academic institutions, researchers plus regular citizens இவங்களுக்கு எல்லாருக்குமே போய் சேர மாதிரி டேட்டா பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருக்கோம். சூப்பர். இந்த டேட்டா வந்து எங்கெங்கெல்லாம் அவைலபிளாக இருக்கும், நான் எப்படி மக்கள் வந்து பயன்படுத்தலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி துளசி சார். எங்களுடைய டேட்டா எங்கள் வெப்சைட் omiffoundation.org-ல அவைலபிளாக இருக்குது. ஈஸ் ஆஃப் மூவிங்னு நீங்கள் கூகுள் பண்ணால் கூட உங்களுக்கு easeofmoving.org வெப்சைட் வந்துடும். அந்த டேஷ்போர்டில் நாங்கள் இந்த ரிப்போர்ட்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ரா டேட்டா நாங்கள் இப்போது 3100 இன்டர்வியூஸ் எடுத்திருக்கோம்னு சொன்னோம் இல்லையா, சர்வேஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அந்த சர்வே ரெஸ்பாண்டன்ஸோடைய அனானிமைஸ்டு டேட்டா கூட அவைலபிளாக இருக்குது. நீங்களே டவுன்லோட் பண்ணி நீங்களே அந்த டேட்டாவை மல்டிபிள் ஆங்கிள்ஸில் அனலைஸ் பண்ணி டெசிஷன்ஸ் எடுக்கலாம். எல்லா இன்சைட்ஸுமே இன்டராக்டிவாக ஒரு போர்ட்டலில் கூட கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ வி வெல்கம் எவ்ரிபடி டு ஆக்சஸ் த டேஷ்போர்ட்ஸ், ஆக்சஸ் த டேட்டா அண்ட் யூட்டிலைஸ் இட் ஃபார் தேர் ஓன் குட். இவ்வளோ நேரம் வந்து டேட்டா வச்சு சொல்கிறப்ப தான் ஒரு டேட்டா எந்த அளவுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ஏஜென்சிஸ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. யூஸ்வலாக நம்ம நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் படிப்போம், டிவியில் வந்து நிறைய நியூஸ் பார்ப்போம். ஆனால் வந்து அதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான டேட்டா, அது எப்படி வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிய வருதில்லை. நீங்கள் சொல்லும் போதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஒரு 10 lakh பீப்புளுக்கு வந்து ஒரு 350 சர்வே எடுத்தாவே போதும் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் ஒழுங்காக படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து தோணுது எனக்கு. மேக்ஸில் இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கரெக்டாக படிச்சிருந்தா நம்ம எந்த அளவுக்கு டேட்டா எடுக்கலாம் அப்படின்னு வந்து தெரியுது. ஸோ இந்த டேட்டா கண்டிப்பாக சென்னையோட டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் சென்னை இல்லாமல் மற்ற சிட்டிஸ், தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற சின்ன சின்ன சிட்டிஸ்க்கும் இது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான டேட்டாவை பயன்படுத்தி கவர்மெண்ட்டும் சரி, பாலிசி மேக்கர்ஸும் சரி கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறத எங்களுடைய ஆசையும் கூட. நாமளும் நமக்கு பிடிச்ச 2-wheeler, கார்ஸ் அண்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு க்ளீன் மொபிலிட்டியாகவும் இருக்கணும், அதே மாதிரி சேஃப் மொபிலிட்டியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்காக வந்து OMI வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பரான ஒரு இனிஷியேட்டிவ் நீங்கள் எடுத்திருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 years-ஆக வந்து இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி கொடுக்குறீங்க. அதுக்காக உண்மையிலே உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள். இந்த டேட்டா மூலிமா இன்னும் நிறைய சேஞ்சஸ் நடந்து நமக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்டு
டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடந்தால் ரொம்ப சந்தோஷம்தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ரொம்ப இவ்வளோ நேரம் டைம் எடுத்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ. விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ். ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.